இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவில் 2 புதிய மாவட்டங்களுக்கான அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா இனிஷியல் சேலரி 18,300 சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் உங்களை ரெக்ரூட்டும் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மாவட்டங்களுக்கான அறிவிப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் டேட் ஜூன் 30 இருக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஜூன் 25 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஸோ இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை டீஃபால்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓட்டணும். அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்னு ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்ன்னு ஃபில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் வைக்கணும். அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான் அதையுமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷன், இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எத்தனை வருஷத்துலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க. இங்கே டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 4வது தளம், F பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஜூன் 25 விண்ணப்பிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணிக்கணுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் கணக்காளர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1 இயர் இதோட ஒர்க் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 18,536 கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி கிராஜுவேஷன் வந்து காமர்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிகாம் அல்லது பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அட்லீஸ்ட் 1 இயர் உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும், டேலியில் கமெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 42 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ், ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே விண்ணப்பிச்சிருக்கணும். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்க, அல்லது தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணல, அல்லது லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ரிசீவ் ஆகிற அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே இந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறப்பயே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் பணியாளர் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பாளர்களை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1 இயர் இதோட ஒர்க் இருக்கும். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட் நேம், அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் இங்கே கொடுத்துக்கணும். அதேமாதிரி ஃபாதர், ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் 1/6/2026 டேட்டில் உங்களுக்கு என்ன ஏஜோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இங்கே மென்ஷன் பண்ணி நீங்கள் திருமணமானவரா திருமணமாகாதவரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் அல்லது மொபைல் நம்பர் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கணும். உங்களோட மெயில் ஐடி இங்கே கொடுத்துருங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியன் மென்ஷன் பண்ணணும். டீட்டெயில் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அதேமாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸு. உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸு கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதேமாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தாலும் அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் விடோ, டிவோர்ஸி, டெசர்டட் வைஃப், டெஸ்டிடியூட், எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோம் இந்த கேட்டகரியில் வரீங்கனாலும் அதையும் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஏதாவது எனி என்ஜிஓ அல்லது அடாப்ஷன் ஏஜென்சியில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணணும். அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது என்ஜிஓ, அடாப்ஷன் ஏஜென்சியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்ளிகேஷனோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சிக்னேச்சர் போட்டு டேட்டு, பிளேஸு ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ்ஸு. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, N.E.1, முதல் தளம், மெக்டொனால்டு ரோடு, கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளி 620001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் சோசியல் ஒர்க்கர், சமூக பணியாளர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 18,536 பர் மந்த்துக்கு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது சமூக அறிவியல் இந்த டிசிப்ளினில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கணினிக்கு பதில் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கிராஜுவேஷனில் பிஏ சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி எடுத்து படிச்சுட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கனாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் 1 இயர் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 30 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே நேர்லேயோ போஸ்ட் மூலமோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, குவைரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.